சாரி ராஜி, போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு கெத்தா ஸ்டேஷனுக்கே போகணும்னு நினைச்சவள குற்றவாளி மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முழுக்க நானே காரணம் ஆயிட்டேன். என்ன கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் உனக்கு இதெல்லாம். உன்னை கல்யாணம் பண்ணலனா எனக்கு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். இனிமே உனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம நான் பாத்துக்கிறேன். அத்தை ஒரு நாள் பூரா ஜெயில கதை அழாத. பாவம் ராஜி, எங்க அம்மா கனவுல கூட அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு. ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. அரசியும் சின்ன பொண்ணு தானே, அவ பேர கம்ப்ளைண்ட்ல சேர்த்துக்க எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு? மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல ராஜி. இந்த வீடு தான் எல்லாமே, இந்த வீட்டுல இருக்கிற மனுஷங்க தான் ஏன் மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஒரே நாளா மொத்தமா மாறிட்டாங்க. ஆனா யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதா சொன்னாங்களோ அவங்கள மொத்தமா எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சாங்க. ஆனா அதே நேரத்துல சின்ன வயசுல இருந்து யார் எங்களை எதிரியா பார்த்தாங்களோ அவங்க தான் இப்போ எங்களுக்காக வந்து நின்னாங்க. உங்க குடும்பத்தை தான் சொல்றேன். அதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. படுத்து தூங்குவா. பாப்ல சரவணா, என்னாச்சுப்பா? மாமா, அம்மா எங்க? அம்மா அவங்க ரூம்ல தான்ப்பா படுத்துட்டு இருக்காங்க. அப்பா? அப்பாவும் ரூம்ல தான்ப்பா படுத்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகாது இல்ல மாமா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. இந்தா நீ முதல்ல தண்ணி குடி. அப்பனே குன்னக்குடி முருகா, காப்பாத்துப்பா. இவன் பயம் எல்லாம் போய் நல்லபடியா இருக்கணும். நாம கும்பிடுற சாமி நம்ம கூடவே இருக்கும். நீ பயப்படாம தூங்கு. கோமதி, என்ன கோமதி, உடம்பு எதுவும் முடியலையா? பயமா இருக்குங்க. பயப்படாத, குடிக்க தண்ணி கொண்டு வரட்டா? ஒண்ணு, நிம்மதியா தூங்கு. எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். மாமா என்ன பண்றீங்க மாமா? நானா? மாமா காபி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரியாதான் போட்டிருக்கேன்னு தெரியல. நான் வாழ்க்கையில எதைத்தான் சரியா பண்ணிருக்கேன். மாமா நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நகருங்க, நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்மா, விடுமா. அப்படி போட்டிருக்கேன்னு தெரியல, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன இந்தாம்மா, இத வாங்கிக்க. இத கதிருக்கு கொடுத்துரு, இத நீ குடிச்சிரு. தேங்க்ஸ் மாமா. அத்தையை எழுப்ப வேண்டாம், லேட்டா தான் தூங்குனா. அரசியமே தூங்கட்டும், நீ எழுப்பாத. இந்தா காபி. எனக்கா? உனக்கு தான்டா, குடி. ஆச்சரியமா இருக்கு, மச்சானே காஃபி போட்டாரா? இந்தாடா நான் போட்ட காபி. தருணா, இன்னைக்கு நீ கடைக்கு எதுவும் வர வேணாம். ஏன்பா? இல்ல நீ போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக வேண்டியிருக்குல்ல, தூங்கு. நான் போய் கடையை பாத்துக்கிறேன். சூட ஆறதுக்குள்ள காஃபியை குடிச்சிரு. தூக்கம் வந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு. அக்கா, இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படிக்கா இருக்கு? பரவாயில்ல. ஏங்கா இன்னைக்கு காலையில மச்சான் தான் காஃபி போட்டாரு, நீ குடிச்சியா? ஏன்பா நைட் இங்கதான் இருந்தியா? ஆமாக்கா, சரவண பையல விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. பிள்ளை வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு அம்மாவா இருந்திருக்கேன் பாரு. பிள்ளைய பத்தி தம்பிய பத்தி எதுவுமே தெரியலடா. ஆனா ஒரு பிரச்சனைன்னு தெரியும் போது உடனே ஓடி வந்துட்டல நீ. ரொம்ப சந்தோஷம்டா. நீன்னு இல்ல, அண்ணனுங்க அண்ணிங்க அம்மா எல்லாரும் என் பக்கத்துல நின்னீங்கடா. ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டுன்னு படாத பாடுபட்டு திரும்பி வரும்போது என் பிறந்த வீடே எனக்காக வாசல்ல நின்னுச்சுடா. என் குடும்பத்துக்காக நின்னுச்சு. இதை விட வேற என்னடா எனக்கு வேணும்?